ஹாப்பி மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட்டு தான் எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதனுடைய டிசைன் பாருங்கள். இங்கே பாக்ஸ் கட்டிங் இருக்குது. இங்கே ஒரு பட்டி வச்சுருக்காங்க. ஒரு சைடு எலாஸ்டிக் இருக்குது, ஒரு சைடு வித்தவுட் எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. ஜிப்பு வச்சுருக்காங்க. அப்புறம் பாக்கெட் இருக்குது. இந்த மாடல் தான் நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எப்படி வெட்டலாம், எப்படி மார்க் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலுமே நம்ம டோட்டலாக நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த அந்த யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு மாடல் வந்து காமிச்சாங்க. அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பட்டி இருந்தது. பட்டி அது கீழே பாக்ஸ் ஃப்ளீட்டிங் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து கொக்கி வைப்போம் இல்லைங்களா, அந்த கொக்கி வச்சுருந்தாங்க. ஒரு சைடு ஜிப்பு, ஒரு சைடு வந்து பாக்கெட் வச்சுருந்தாங்க. அந்த குழந்தையுடைய ஹைட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த குழந்தையோட ஹைட்டு வந்து 17 ப்ளஸ் சீமுக்கு நான் 3 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ஏன்னா அது மடித்து பட்டையை தான் மடித்து அதை ஸ்டிச் போட்டிருக்காங்க. அதனால் நான் சீமோடு சேர்த்து ஒரு 3 இன்ச்சஸ் சேர்த்து ஒரு 20 இன்ச்சஸ் தான் டோட்டலே எடுத்துருக்கிறேன். அந்த குழந்தைக்குடைய வியர் ரவுண்டு எடுத்துருக்குறேன். ஏன்னா ஜிப்பு வைக்கிறதுனால கரெக்ட் ரவுண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். 20 அதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் நம்ம 5.5 கிடைக்குது. அது கூட ஒரு சீம் அலவன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சஸ் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் ஃப்ளீட் வரைக்கும், பாக்ஸ் ஃப்ளீட்டு மேலே ஒரு பட்டி சொன்னோம் இல்லைங்களா, அந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ லைன் மாதிரி இப்படி ஷேப் கொடுக்குது. அப்போது நம்ம ஏ லைன் வெட்டினா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி பிக்சர் போட்டுட்டு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம இந்த ஏ லைன் மட்டும் தான் நம்ம கட் பண்ணி எடுத்து போகிறோம். ஏன்னா இது கீழே வந்து நம்ம பாக்ஸ் ஃப்ளீட்டிங் தான் நமக்கு வருது. ஓகேங்களா? இது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 6 இன்ச்சஸ்ன்றது வியர் ரவுண்டு. அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து லென்த்து, நான் அந்த பட்டி சொன்னேங்களே, அந்த பட்டி வந்து எனக்கு கரெக்டாக 5 வேணும். அப்போ இங்கே ஒரு சீமுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு சீமுக்கு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து நான் இது லென்த்து 6 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து இங்கே 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். இங்கே வந்து லென்த்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். டோட்டல் ஹைட்டு, ஸ்கர்ட்டுடைய டோட்டல் ஹைட்டு 17 + 3 20 இன்ச்சஸ்ஸு. இப்போது இங்கே வந்து நம்ம ஏ லைன் பண்ண போகிறோம். ஏ லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியர் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த 6 போட்டுக்கிட்டு ப்ளஸ் 7 or 8 9 போட்டுக்கலாம். இது கிட்ஸுன்றதான் நான் 7 மட்டும் கொடுத்துக்கிறேன். பெரியவங்களுக்குமே நம்ம 7 கொடுத்தாலே ஓகே தான். இப்போ வந்து இங்கே 7 இயர்ஸ் இருக்குது கேர்ள் பேபி, அதனால் வந்து 6 + 7 கொடுத்துட்டு 13. இப்போது இதை அப்படியே ஒரு லைன் போட்டுட்டு இதையும் ஒரு லைன் போட்டுட்டு இங்கே நம்ம 6 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இது வந்து ஏ லைன். இங்கேருந்து இந்த 13 எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ இந்த லைனை நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு இங்கே வந்து மார்க் நம்ம 6 இன்ச்சஸ்னால் இங்கே இதோட தான் முடிஞ்சிருக்கும் இல்லையா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஏ லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு இவ்வளோ தான் நமக்கு இது தேவைப்படுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதோ பாருங்கள், இப்படி தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். தெரியுதுங்களா? இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வித்து வந்து 6 இன்ச்சஸ்ஸு. இங்கே எனக்கு லென்த்துமே 6 இன்ச்சஸ் தான் தேவைப்பட்டுச்சு. நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதுமாரி நான் ஏ லைன் மார்க் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு தேவைப்படுறது இந்த லென்த்து. இந்த லென்த்தை நம்ம மார்க் பண்ணணும். கீழே இருக்குது இல்லைங்களா, அந்த லென்த்தை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 8 வருது. இங்கே பாருங்கள், இது மார்க் பண்ணால் எனக்கு 8 வருது. எதுக்காக நமக்கு அந்த மெஷர்மெண்ட், எதுக்காக நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தேவைப்படுதுன்னா, நம்ம இதில் வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டிங் இருக்குது. இப்போ பாக்ஸ் ஃப்ளீட்டிங்க்கு நம்ம ஃபேப்ரிக் கால்குலேஷன் எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம வந்து ஃபேப்ரிக் எவ்வளோ எடுக்கணுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, அங்கே ஃப்ளீட் வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து நமக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தேவைப்படுது. இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 எடுத்துட்டேன். இது வந்து நம்ம வந்து 4ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கிறோம். அப்போ 4ன்னும் போது நம்ம 4 லேயர், அப்போ 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சிட்டிங்கன்னா ஆன் ஃபோல்டு வந்து 2வும் லேயர் வந்து நமக்கு 4 லேயர் இருக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் கால்குலேஷன் சொல்லிடுறேன். இப்போது 8 × 4 இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணால் நம்ம 32. மொத்தம் நம்மளுடைய இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நமக்கு 32. இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ, இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 32 வருது. இந்த 32 × 4 போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நமக்கு தேவைப்படுது. × 4 போட்டிங்கன்னா டோட்டலாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 128.
128 இன்ச்சஸில் நமக்கு இது கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 128ன்றது இன்ச்சஸில் கிடச்சிருக்குது. இந்த 128 இன்ச்சஸில் கிடச்சதை நம்ம வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும்ன்றது நமக்கு தெரியும். இப்போ 128 டிவைட் பை 39, 39லேயும் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். அது கரெக்டானது 1 மீட்ரு, இல்லை 40ன்னு சொல்லுவாங்க, 40லேயும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 39ல் டிவைட் பண்ணும்போது 3.2 அப்படின்றது மீட்ரு நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ 3.25 மீட்ரு நமக்கு வந்து இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டிங்க்கு நமக்கு தேவைப்படுது. ஆனால் 7 இயர்ஸ் கேர்ள் பேபிக்கு இந்த 3.25 மீட்ரு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அது எவ்வளோ ஒரு ஹெவி பேர்டனாக இருக்கும் இல்லைங்களா அந்த குழந்தைக்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் கம்மி பண்ணணும். இது மாதிரி நீங்கள் வந்து பட்டு பாவாடை தைக்கிறது அதெல்லாம் வந்து கேர்ள் வந்து எப்போயாவது ஃபங்க்ஷன் போகும்போது போட்டு போவாங்க. அது கொஞ்ச நேரம் தான் போடுவாங்க, திரும்ப வந்து அதை ரிமூவ் பண்ணி வச்சுருவாங்க, அதில் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து அதுவே வந்து நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் இது டெய்லியும் போட்டுட்டு போகணும். குழந்தை வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், ரன்னிங் விளையாடுவாங்க, நிறைய போட்டிகள்லாம் இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த ஸ்கர்ட் வந்து அவங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஃப்ளோவும் இருக்கணும், நடக்கும்போது விழுந்துடக்கூடாது, ஃப்ளோவும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நான் வந்து இப்படியும் நம்ம ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி இப்படி நீங்கள் பாக்ஸ் ஃப்ளீட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு 7 இயர்ஸ் கேர்ள் பேபி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த சைடு 4, ஃப்ரண்ட் சைடு 4ம் பேக் சைடு 4, ஒரு 8 ஃபேப்ரிக் இருந்தால் 8 ஃப்ளீட் இருந்தால் எனக்கு போதும். ஓகேங்களா, 8 ஃப்ளீட் இருந்தால் போதும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேர்ளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து 4 ஃப்ளீட்டு, அதோட பேக் சைடு 4 இது இருந்தால் மட்டும் அந்த குழந்தைக்கு போதும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபேப்ரிக் நம்ம ஃப்ளீட் வச்சுமே நம்ம வந்து ஃபேப்ரிக் நம்ம எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபேப்ரிக் வைஸாக பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிகமாக போகுது. ஆனால் நான் வந்து ஒரு ஃப்ளீட் எடுத்துக்கிறேன். ஃப்ளீட் வச்சு எப்படி பண்ணலாம், பாக்ஸ் ஃப்ளீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 இன்ச்சஸ் மேலே எனக்கு வந்து 3 இன்ச்சஸ் மேலே தேவைப்படுது. இப்படி பாக்ஸ் ஃப்ளீட் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு 3 இன்ச்சஸ் தேவை, மேலே 3 இன்ச்சஸ் இருக்கணும். அது மாதிரி நான் பாக்ஸ் ஃப்ளீட்டிங் எடுத்துக்கிறேன். இதனுடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 எடுத்தோம் இல்லைங்களா, 20 அதுக்கப்புறம் அந்த பட்டிக்கு 5 இன்ச்சஸ், கரெக்டாக 5 இன்ச்சஸ்ஸு. இந்த 5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா மீதி 15. எனக்கு வந்து இங்கே 15 வந்து நமக்கு இது ஃபேப்ரிக்குடைய லென்த்து தேவைப்படுது. இது பாக்ஸ் ஃப்ளீட்டிங் இதனுடைய இதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கிறதுக்கு இந்த ஃப்ளீட் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக்கு அப்படின்னாக்கா எனக்கு 4 இன்ச்சஸ் எனக்கு 4 ஃப்ளீட்டு தான் வேணும். 4 ஃப்ளீட் தான் வேணும். இப்போ எனக்கு ஒரு ஃப்ளீட்டுக்குமே எனக்கு எவ்வளோ வேணும்னா 3 இன்ச்சஸ் வேணும். எனக்கு இது 3 இன்ச்சஸ், இது 3 இன்ச்சஸ், இது 3 இன்ச்சஸ், இது 3 இன்ச்சஸ், அப்படியே எனக்கு ஒரு ஃப்ளீட்டுக்குமே 3 இன்ச்சஸ் வேணும். அப்போது எனக்கு 4 ஃப்ளீட்டு தான் வேணும். அப்போ 4 இன்ட்டு ஒரு ஃப்ளீட் எனக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் இன்ச்சஸ் தேவைப்படும்னா 9 இன்ச்சஸ் தேவைப்படும். எனக்கு ஒரு ஃப்ளீட் செய்கிறதுக்கு ஒரு ஃப்ளீட்டுக்கு எனக்கு 9 இன்ச்சஸ் தேவைப்படுது. அப்போ எனக்கு 4 ஃப்ளீட்ஸுக்கு 4 இன்ட்டு 9 எனக்கு 36 இன்ச்சஸ் எனக்கு தேவைப்படுது. 36 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஓகேங்களா, ஒரு சைடு 36 இன்ச்சு. அப்போது நம்ம ஒரு மீட்டருக்கு எவ்வளோ நமக்கு 39 இன்ச்சஸ். நமக்கு ஒரு மீட்டர்னால் அது 39 இன்ச்சஸ். எனக்கு 36 இன்ச்சஸ் தான் தேவைப்படுது. இந்த 36 இன்ச்சஸ் வச்சு நாம் எப்படி வந்து இவங்களுடைய ஸ்கர்ட்டு, அப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஒரு மீட்டரில். ஏன்னா நம்ம இன்றைக்கி கேட்கலாம், ஃப்ரண்ட் சைடு மட்டும் கால்குலேட் பண்ணிட்டீங்க, பேக் சைடு கால்குலேட் பண்ணலன்னா இந்த நம்மளுடைய ஃபேப்ரிக் நமக்கு கிளாத் இருக்குது இல்லைங்களா, துணி, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 44 வித்து இருக்கும். லென்த்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 மீட்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க வச்சுங்களா. நம்ம வந்து இப்போ ஒரு 3 மீட்ரு துணியில் இந்த ஒரு குழந்தைக்கு ஒரு மீட்டர் நம்ம கட் பண்ணால் கூட 1 மீட்டர் கரெக்டாக நம்ம எக்ஸஸாக வச்சு 1 மீட்டர் கட் பண்ணுறோம் வச்சுங்களா. 1 மீட்டர் கட் பண்ணால் கூட நமக்கு வந்து 3 ஸ்கர்ட் வந்து கட் பண்ணலாம். 3 ஸ்கர்ட்டு நம்ம இந்த குழந்தைக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சைடு 30, இப்போ நாங்கள் வந்து 36 இங்கே கட் பண்ணிடுறேன். வித்து வந்து எனக்கு 15 தான். இப்போ 44 இருக்குல்ல, மீதி ஒரு
திரும்பவும் ஒரு 36 இன்ச்சஸ் கட் பண்ணிக்கிறேன். இங்கே திரும்பவும் ஒரு 15 கட். இப்படி ஒரு மீட்டர்லேயே நம்ம வந்து இந்த ஒரு ஸ்கர்ட்டை வந்து முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது 1 பை 1 நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கர்ட்டை வந்து இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு மீட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நமக்கு பட்டிக்கு எல்லாத்துக்குமே நம்ம தேவைப்படும் 1 மீட்டர் இனஃப். நம்ம எப்படி வந்து பண்ணலான்றதை பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணும். நான் எந்த ஒரு சீக்ரெட்டுமே நான் மறைச்சி எதுவுமே நான் வந்து சொல்லலை. எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்றது தான் நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.